ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம வீட்டை விட்டு எப்பொழுது வெளியே சென்றாலும் நம்ம கூட தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களும் தினமும் ஒரு நபரை பார்த்து பேசுவோம். அவங்க நம்ம மீது கண் திருஷ்டி வைக்கிறதாக இருக்கட்டும், வேறு ஏதாவது தோஷங்களை நமக்கு கொடுக்கறதாக இருக்கட்டும், அதனாலையும் தினசரி நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் நம்ம நினைத்த காரியங்களும் நமக்கு நடக்காமல் போய்விடுகிறது. அதனால இந்த ஒரே ஒரு பெயர் சொல்லக்கூடாதுன்னு அழைக்கக்கூடிய ஒரு பொருளை நம்மளுடனே நம்ம வைத்திருக்கிறதுனால பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தர்களிடம் கூறும் பொழுது கூறியிருக்கிறார். அதைத்தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் அந்த ஒரு எளிய பரிகாரத்தை பத்தி தான் நம்ம காண போறோம். நீங்களும் தவறாம இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழும். பெரியவா அந்த ஒரு பக்தரிடம், நீ தினமும் வெளியே போவ, அது வேலைக்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எதுக்காண்டி வேணாலும் நம்ம தினசரி வெளியே போவோம். அப்படி வெளியே போகும்போது பல மனிதர்களை சந்திக்கிறோம். பல இடங்கள்ல நம்ம அறியாமலேயே எதிர்மறை சக்தியிலும் திருஷ்டியும் தீப பார்வை போன்றவை நம்மளை பாதிக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல நீ எப்பொழுது வெளியே சென்றாலும் இந்த பொருளையும் எடுத்துட்டு போ. கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு அது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள்ல காரணமே இல்லாம நம்முடைய மனசு சோர்வாக இருக்கும். ஏதாவது ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக நினைத்து அதை நினைத்து நம்முடைய மனசும் வருந்தி கொண்டு இருக்கும். உடல் களைப்பாக இருக்கட்டும், வேலை தடைகள், பயம், குழப்பம், பதற்றம் போன்ற உணர்வுகள் நம்மை சுற்றி கண்டிப்பாக தோன்றிக் கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் வெளியிலிருந்து நம்முடன் ஒட்டி கொள்ளக்கூடிய எதிர்மறை சக்திகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு அனைவருமே கூறுறாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு பொருளை உன்னுடனே நீ வைத்திருக்கணும். வெளியில செல்லும் பொழுது நம்முடன் இந்த ஒரு சக்தியான பொருளை மட்டும் வைத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல பெரிய அளவு நமக்கு நன்மைகள் வாய்ந்ததா இருக்கும். முக்கியமா ஒரு சக்தி வாய்ந்தது நம்மளுடன் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா அந்த ஒரு பொருளானது விளங்கும். பெயர் சொல்லக்கூடாத பொருள்னு அழைக்கப்படக்கூடிய வசம்பு இருக்குல்லவா, அந்த ஒரு வசம்பை நம்மளுடனே நம்ம எடுத்துட்டு சென்றோம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படும். ஒரு சிறிய வசம்பு துண்டை எடுத்து ஒரு சுத்தமான நீர்ல கழுவிக்கோங்க. கழுவி வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை பூஜையில வைத்து தீபத்தை ஏற்றி என்னை எல்லா தீய சக்திகளிலிருந்தும் காக்க வேண்டும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு வசம்பை நீங்க உங்களுடைய கையிலேயோ இல்லைன்னா ஒரு சிறிய துணியிலேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு காகிதத்தில் சுற்றி கூட நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னா உங்க கூடவே மணி பிரஸ் இருக்கு, பர்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதனுள்ளேயும் நீங்க உங்க கூடயே இருக்கிற மாதிரி நீங்க போட்டு வைத்துக்கோங்க. அப்படி வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் எதுவும் வராம அது தடுத்து நிப்பாட்டும். இப்படி நீங்க வசம்பை உங்க கூடயே வைத்திருக்கும் போது திருஷ்டி தோஷங்கள் எதுவும் உங்களை தாக்காம காக்கும். காரணம் இல்லாம ஏற்படுகின்ற பயம், பதட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு குறையும். வெளியில செல்லும் போது எல்லா இடங்கள்லயும் உங்களை பாதுகாத்து நல்ல மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மன உறுதி உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல அதிகரிக்க தொடங்கும். எதிர்மறை ஆற்றல்கள் கண்டிப்பா உங்களை உறிஞ்சும். 21 நாட்கள் இதை நீங்க உங்க கூடயே வைத்திருந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கே நல்ல ஒரு ரிசல்ட் ஆனது தெரியும் அப்படின்னு காஞ்சி மகான் அந்த பக்தரிடம் கூறும் பொழுது பேசியிருக்கிறார். குழந்தைகளுக்கு கூட இதை உங்களுடைய கழுத்துல சிறிய தாயத்து போல கட்டி விட்டாலும் அவர்களுக்கும் பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பெரியவங்களும் தினமும் வெளியே செல்லும் பொழுது இதை உங்க கூடயே நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு ஆன்மீக கவசம் போல உங்களை பாதுகாத்து பெரிய அளவுல உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வெறும் மூலிகை மட்டும் கிடையாது. நம் நம்பிக்கையும் பிரார்த்தனையும் சேரும்போது இந்த ஒரு சிறிய வசம்பு துண்டு மிக பெரிய அளவுல சக்தியாக நமக்கு மாறி பெரிய அளவுல பாதுகாப்பு தருதான் அப்படின்னு காஞ்சி மகான் கூறும் பொழுது கூறியிருக்கிறார். எனவே இது வரைக்கும் அந்த பெயர் சொல்லக்கூடாதுன்னு அழைக்கப்படக்கூடிய வசம்பை பத்தி நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க கூடயே நீங்க வைத்திருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்களை அது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையுடன் இதை வைத்து நீங்க சென்றீங்க அப்படின்னா செல்கின்ற காரியங்கள்ல அனைத்தும் பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றங்களானது நடக்கும். அனைத்திலுமே தேவையில்லாம ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். எனவே தவறாம நீங்களும் இதை செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை செய்து இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் மகாபெரிவா கூறிய பரிகாரங்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.